Hello friends, welcome back to our channel Freedom Food Days. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பால்வாடியில தரக்கூடிய ஒரு சத்து மாவு வச்சு சூப்பரான கேக் ரெசிபி தான் நம்ம செய்ய போறோம். இந்த கேக் ரொம்பவே சாஃப்ட்டா பஞ்சு போல இருக்கும். இந்த கேக் செய்ய எந்த ஒரு எசன்ஸோ இல்ல பேக்கிங் பவுடரோ தேவையில்லை. இந்த கேக் நம்ம எல்லாரும் வீட்ல ஈஸியா செஞ்சிரலாம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சத்து மாவு நீங்கள் இருக்கிற ஏரியாவில் பால்வாடியில் கேட்டிங்கனாவே தருவாங்க. இந்த சத்து மாவு குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தி. அது மட்டும் இல்லாமல் இந்த சத்து மாவை ப்ரெக்னென்சி உமன் அண்ட் ஃபீடிங் மதர் எல்லாருமே இதை சாப்பிட்லாம். சத்து மாவு கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக நமக்கு தரக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ பால்வாடியில் இந்த சத்து மாவு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த கேக் செய்கிறதுக்கு நான் ஒரு 2 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு சில நேரத்தில் லைட்டாக குறகுறப்பாகவும் வரும், நைஸாகவும் வரும். அதனால் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு தடவை அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த 2 கப் அளவு மாவுக்கு ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி இந்த மாவில் வெல்லம் சேர்த்துருப்பாங்க, இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காவை ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாவு நல்லா அரைஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு 2 முட்டை சேர்த்துக்கலாம். மாவோட ரேஷியோவை பொறுத்து நீங்கள் இதில் முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் 1 கப் அளவுக்கு மாவு சேர்க்குறதா இருந்தால் 1 முட்டை சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன், அதனால் நான் 2 முட்டை இதில் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் முட்டை யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கேக்கு நல்லா ஃப்ளப்பியாக வரத்துக்காக தான் நம்ம இதில் முட்டை சேர்த்துருக்கோம். முட்டையை சேர்த்ததுக்கு அப்புறமா வாசனை இல்லாத ஆயிலோ, அதாவது ரீஃபண்ட் ஆயிலோ அல்லது சன்ஃப்ளவர் ஆயிலோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த பேக்கிங் பவுடர் ஆப்ஷனல் தான், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1 கப் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை ஃபுல்லாக அதில் சேர்த்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு பாதி கப் அளவு பாலை இந்த மாவில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு தடவை நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப அரைக்கணும்னு தேவையில்லை. இதில் சேர்த்துருக்க பொருளெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதனால் ஒரு 2 பல்ஸ் மட்டும் அரைச்சா போதும். இப்போ இந்த மாவு ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாலை சேர்த்துட்டு திரும்பவும் மிக்சியில் ஒரு பல்ஸ் இல்லை 2 பல்ஸ் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ஸ்பூனாலும் எடுத்து விட்டோம்னா இந்த அளவுக்கு மாவு லூஸாக இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாகவும் நல்லா பஞ்சு போலவும் நமக்கு கிடைக்கும். சப்போஸ் மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேட்டரை கேக் மோல்டுலேயோ இல்லை ஏதாவது ஒரு அகலமான பாத்திரத்துலேயோ இதை சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்திருக்கேன். அது சில்வர் பாத்திரமோ இல்லைன்னா அலுமினியம் பாத்திரமோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஆயிலை சேர்த்துட்டு இந்த பாத்திரத்தோட எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த ஆயில் மேலே மைதா மாவை கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர் ஷீட் கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் இல்லாதவங்க இந்த ஆயிலும் மைதா மாவும் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மைதா மாவை தூவி விடுறதுனால கேக் நல்லா ஒட்டாமல் வரும். நம்ம செஞ்ச கேக்கும் தட்டில் டீமோல்ட் பண்ணும்போது கேக் பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த பாத்திரத்தில் ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பேட்டரை ஃபுல்லாக சேர்த்துக்கூடாது. பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தாங்க நம்ம சேர்க்கணும். நம்ம 3/4 வாசியோ இல்லை ஃபுல்லாக சேர்த்துட்டோம்னா கேக்கு வெந்து வரும்பொழுது பாத்திரத்தில் வழிஞ்சு வெளியில் வந்துடும். ஸோ பாதி அளவு மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பேட்டரை சேர்த்துட்டு டேப் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா ரிலீஸ் ஆகிரும். இன்றைக்கி நம்ம கடாயில் தான் கேக் செய்ய போகிறோம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கடாயை ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கடாயில் ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. ஸ்டாண்டை வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை இதில் வச்சுக்கலாம். பேட்டரை வச்சுட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுருங்க. சப்போஸ் நீங்கள் பிளேட்டை வச்சு மூடினீங்கன்னா காற்று போகாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு மேலே தோசைக்கல் மாதிரி ஏதாவது வெயிட்டான ஒரு பொருள் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேக்கு குக்காக 1 ஹவர் ஆகுங்க. இடையில ஒரு 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாதாமை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். பேட்டரி வச்சு ஒரு 50 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த பேட்டரி வெந்து ஃப்ளப்பியாக வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம பாதாமை சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸை பேட்டர் வைக்கும் போதே போட்டோம்னா கேக்கு வெந்து வரும் பொழுது நட்ஸ் எல்லாம் உள்ளார போயிடும். அதனால தான் நம்ம ஒரு 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த நட்ஸை சேர்த்துருக்கேன். நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 45 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஒரு 15 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு, அதனால் ஒரு 45 மினிட்ஸ் மட்டும் குக் ஆனால் போதும். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளப்பியாக வந்திருக்கும். இந்த டைமில் கத்தியோ இல்லை டூத்பிக்கோ வச்சு கேக்குள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். சப்போஸ் ஒட்டுனுச்சுன்னா கேக் இன்னும் வேகாமல் இருக்கும். அப்போ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வேக வச்சுக்கோங்க. இந்த கேக்கு கத்தியில் ஒட்டாமல் நல்லா வெந்து ஃப்ளப்பியாக வந்திருக்கு.
இப்போ கேக் எடுத்து வெளியே வச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இது ஃபுல்லாக ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கத்தி வச்சு சைடு ஃபுல்லாக எடுத்து விட்டுருங்க. சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு தட்டில் டிமோல்ட் பண்ணிடுங்க. கேக்கு நல்லா ஆறி இருக்கணும். சூடாக இருக்கும்போது எடுத்திங்கன்னா சைடெல்லாம் ஒட்டிக்கும். அதே மாதிரி கேக் செய்யும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேக்கை டிமோல்ட் பண்ணியாச்சு. கேக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த கேக்கு நல்லா ஃப்ளப்பியாக சாஃப்டாக வந்திருக்கு. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சத்து மாவை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.